தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதம், ஃபினான்சியல் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் விஷயம், நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா செம்மையான இருதயம், நல்லா உங்கள் ஆவி செம்மையாக இருக்கணும். பின்மாற்ற ஆவி இருக்கக்கூடாது. 24 hours சினிமா பார்த்துக்கணும், சீரியலை பார்த்துக்கணும், இங்கே வந்து அந்நிய பாஷை பேசிட்டு போயிடக்கூடாது. 24 hours ஆண்டவர் ஆண்டவர் நல்லா கவனிக்கணும். ஒரு சில நேரத்தில் நம்முடைய ஸ்பிரிட்டை பிசாசு பார்த்துன்னு இருப்பான், பிசாசு ஸ்பிரிட்டில் கை வைப்பான், கவனிக்கணும். ஆமே, அதனால் உங்கள் ஆவி மேலே கவனமாக இருங்க. ரெண்டாவது, செம்மையான சிந்தையும் செழிப்பான வாழும். ரெண்டாவது கோட்பாடு, உங்கள் சிந்தனை நல்லா இருக்கணும். சிந்தனையில் எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்கள்லாம் யோசிக்கணும். நல்ல சிந்தனை தெளிவாக இருக்கணும். மற்றவங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்படி யோசிக்கணும். ஆமே, எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாம் யாருன்னா ஒருத்தர் நல்லா இருந்தாங்க, இவங்ககிட்ட ஒரு கடன் கேட்கலாமா, அப்படி யோசிக்கக்கூடாது. நல்லா அவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். இவங்களை போல் நானும் நல்லா இருக்கணும், இவங்களை போல் நானும் வரணும். யாருன்னா ஒருத்தர் எதாவது ட்ரெஸ் எடுத்துட்டாக்கா என்ன புதுசாக வருது அப்படின்னு கேட்கக்கூடாது. எதையுமே தப்பான சிந்தையோடு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை பாதிக்கப்படும். மூன்றாவது, இன்றைக்கு கையின் பிரயாசமும் செழிப்பான வாழும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த செழிப்பான விஷயத்தை போகும்போது, பொருளாதார ஆசிரியத்துக்குள்ளே நம்ம போகும்போது நிறைய பேர் இந்த இடத்த அந்த ரூலை ஓவர் ரூல் பண்ணுவாங்க. அது எப்படி சும்மாவே இருக்கணும் இந்த உலகம். ஆனா தேவன் சொல்றாரு, ஒரு நாளும் சும்மா இருக்கக்கூடாது. உன் கையின் பிரயாசங்கள் எப்பவுமே இருக்கணும். எந்த ஒரு மனுஷன் நல்லா கஷ்டப்படுறானோ அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்கேயுமே சோம்பேறிங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொடுத்ததா இல்லை. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமே சொல்லுவீங்க பார்க்கலாம். ஆமே, நான் சும்மா இருந்தேனா ஆண்டவர் என்ன அப்படியே உயர்த்திட்டாரு. எந்த பைபிளில் எந்த ஒரு வசனத்தையும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரயாசங்கள் இருந்திருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கிரியை செய்தார். இப்போ கையின் பிரயாசமும் செழிப்பான வாழ்வும். கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடணும். நீங்க சம்பாதிக்கிற சம்பாதித்த நீங்க சாப்பிடணும். உங்க சம்பாத்தியத்தில் நீங்க நல்லா வாழணும். உங்க வருமானத்தை நீங்க சந்தோஷமா ஒரு மாதம் ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு லீவு போடாம, ஜோரம் அடிச்சாலும் காற்று அடிச்சாலும் மழை அடிச்சாலும், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் என்னது ஆபீஸு அப்படின்னு போய் உட்கார்ந்து ஒரு மாதம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு அந்த சம்பளம் வாங்கி அந்த செலவு பண்றதுக்கு அந்த சந்தோஷம் வேறதான். ஆமே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு செலவு பண்ணும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் பாருங்க, அது வித்தியாசமே வேறதான். பார்த்து செலவு பண்ணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுகிறோம். ஒரு மாதம் முழுசும் கஷ்டப்படுகிறல, உடனே அள்ளி போனோம். பார்த்து யோசிப்போம். இல்லை இரு ஒரு சில செலவே பண்ண மாட்டான். ஒரு 20 நாள் வரட்டும், இதை அப்படி பத்திரமா வச்சுப்போம் அப்படிலாம் ஆசைப்படுறதுலாம் உண்டு. சொல்லிட்டுங்களா, பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128:2 சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வாக்கு தத்தம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இங்க இருக்கிற எத்தனை பேரு நீங்க வாங்குற சம்பளத்துல நீங்க நல்லா வாழ்ந்துருக்கிறீங்க? உங்க சம்பளத்துல 3/4 அல்லது 75% எங்க போகுது? ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. வேற எங்க போகுது? தேவையில்லாத வட்டிக்காரங்கிட்ட வட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு போகுது. வேற எங்க போகுது? கடத்துக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்க வருமானம்லாம் போகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் சம்பளம் என்னமோ 40,000, பிடிப்புலாம் போவோம், கையில 4,000 ரூபா வரணும். இதுக்கு நீங்க எதுக்கு பேரு பெத்த பேரு சருக்கு ஏமில எதுன்னு பாஸ் கேட்டுக்கிறீங்களா? பெருசா சொல்லுவாங்க, நான் 40,000 சம்பாதிக்கிறேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். எவ்வளவு கையில வாங்குற? 10,000 தான் வாங்குறேன், மீதி வராது. இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா கஷ்டம். நிறைய லோனு, நிறைய கடன், நிறைய சூரிட் போட்டுருவாங்க மற்றவங்களுக்கு. இவங்க கையெழுத்து போட்டுருவாங்க, ஜாமீன் நான் போடுறேன் நீ வாங்கிக்கணும். அவங்க வாங்கிட்டு கட்ட மாட்டாங்க. இவங்க பணம்லாம் அவங்கக்கிட்ட போகும். இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் செய்யறது தப்பு. இதெல்லாம் இங்கே கவனிக்க போகிறோம்.
ஸோ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகள் ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும் வசனத்தை. உன் கை பிரயாசப்பட்டதான் பலன் வரும். ஆமென் சொல்லுங்க. நான் வேலைக்கு போக மாட்டேன், நிறைய பேர் நினைக்கிறாங்க வேலைக்கே போக மாட்டான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரதர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார். ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஊழியம் செய்யணும்னா கூட 24 hours ஒர்க் பண்ணணும், தெரியுமா உங்களுக்கு? ஊழியத்தில் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியர்னா சும்மா தான் ஊழியத்துக்கு வந்துடலாம். இவங்க நிறைய பேர் வேலையே இல்லை ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. வரவே வராது அந்த பக்கம். வேலையே இல்லாமல் ஊழியத்துக்கு வரவே கூடாது. ஆர் ஸ்டான்லி சொல்லுவார், நல்லா படிச்சுட்டு போயிட்டு ஒரு 3 வருஷமாச்சும் வெளி உலகத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வா. அப்போ தான் உனக்கு டிசிப்ளின் ஆகும். டைமுக்கு போகணும், லேட்டாக வந்தால் பயந்துன்னு வருவேன், லீவ் போட்டால் சொல்லிட்டு லீவ் போடுவேன். நிறைய விஷயத்த வேலை ஸ்தலத்தை நம்மளை ஒழுங்காக்கும், சரியாக்கும். இப்போ நம்ம பிரயாசம் பண்ணோம், கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயினா அப்புறம் உங்களுக்கு கைகளில் பிரயாசம் இருக்கணும், வேலை செய்யணும், கையில் தொழில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். கைக்கு நேரிடுது எதுவோ அது முழு பலத்தோட செய். ஆண்டவர் நிறைய திறமைகளை கொடுத்துருப்பார். ஒரு சிலருக்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருப்பார். ஆண்டவர் நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துருப்பார். ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு பசங்களை திட்டினுப்பாங்க. ஒன்றுமே தர மாட்டான். அவன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சா அப்படியே சாப்பிட போகிறான். அவங்களுக்கு குழந்தை குட்டி குடும்பம் வாடகை எல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும். ஏன்னா கேட்டாக்கா எல்லாருமே வேலை செய்யணும். ஆமாம் சொல்லுங்களேன், சொல்லிடணும். ஆமாம், நல்லா வேலை செய்யணும். ஊழியம் செய்யறது கூட வேலை. ஊழியனை கூட நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா ஊழியம் செய்யணும், நல்லா வேலை செஞ்சால் நல்லா வேலை செய்யணும். அப்போ உங்கள் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. ஏசாயா 3:10 சொல்லுது, தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீங்கள் அனுபவிக்கணும். உங்கள் பிரயாசங்களை நீங்கள் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். ஜெபம் பண்ணலாம். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே சபையில் நல்லா சம்பாதிக்கிறவங்களாம் அவங்க சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு போகணும், அந்த சம்பாத்தியம் நிறைவாக இருக்கணும். ஆமாம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ சம்பாத்தியம் இல்லாமல் பிடிச்சிட்டாங்க, லீவ் போட்டேன்னா ஒரு சில லாஸ் ஆஃப் பேலே போகும். ஒரு மாதம் சம்பளமும் வராது, லாஸ் ஆஃப் பே ஃபுல்லாக 20 நாளைக்கு 26 நாள்னாக்கா 6 நாள் தான் போயிருப்பார் இவர். இன்னும் சம்பளம் வாங்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு ஒழுங்கினமான விஷயம் மாத்திரமல்ல, பிசாசினுடைய குறுக்கீடு அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஒரு சிலர் வார கூலி வார சம்பளத்தில் போகிறவங்களாம் இந்த சனிக்கிழமை கூலி வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமெலாம் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. 3வது வானத்தில் இருப்பாங்க அவங்களாம். சனிக்கிழமை கூலி வாங்குறவங்களாம் எங்கே இருப்பாங்க? 3வது வானத்தில் இருப்பாங்க. திங்கக்கிழமை வேலைக்கு போனோம், வேலைக்கா. அதனால தான் ஒரு சில மேஸ்திரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா முழு சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க, பிடிச்சிப்பாங்க. நீ திங்கக்கிழமை வா பாதி தரேன்னு வாங்க, ஏன்னா விட்டாக்கா வரமாட்டார் இவருக்கு. நிறைய விஷயம் நடக்குது. ஒரு சிலர் திங்கக்கிழமை போய்ட்டு புதன்கிழமை அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க, பாதி சம்பளம் வீணாக போயிடும். நான் சொல்கிறேன் பாருங்க, தேவனுடைய வார்த்தை இது. உங்கள் கைகளின் கிரியைகளை நீங்கள் அனுபவிக்கணும். ஆமே, ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும். வீட்டில் சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. நான் தான் ஆரம்பிக்கும் போது சொன்னல, சும்மா அந்த சும்மா கதையே இருக்கக்கூடாது. வேதத்தில் எங்கேயும் சும்மாவே வரல. ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இன்னைக்கு இந்த உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. நல்லா சம்பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. கடவுளே ஆண்டவரே கிரியை செஞ்சிருக்கிறார். நிறைய ஹிஸ்டாரிக்கல் விஷயம்லாம் பார்த்தோம்னா வேதத்தை படித்தவங்க, அதாவது வேதத்தை படித்தவங்க தான் அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினாங்க. அவங்க தான் வேதத்தை படித்து ஆண்டவருடைய வார்த்தை இப்படிலாம் சொல்லுது, இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு செய்தாங்களாம். அந்த செய்த மக்களுடைய வாழ்க்கையில் அபார வளர்ச்சி. அவங்க பண்ண விஷயத்தினால நிறைய கம்பெனிஸ், நிறைய நிறுவனங்கள் ஏற்பட்டபடினால அநேகருக்கு வேலை கொடுக்கப்பட்டது. இதை ஆய்வு பண்ணாங்களாம், எப்படி இப்படி ஒரு தொழில் புரட்சி. பஞ்சத்திலையும் தரித்திரத்தில் இருந்த தேசம், பஞ்சத்திலையும் தரித்திரத்தில் இருந்த மக்கள் எப்படி இவ்வளோ செழிப்பாக மாறுறாங்கன்னா வேதத்தினுடைய கோட்பாடுகளை சரியாக பயன்படுத்தினாங்க. எனக்கு அன்பானவங்களே, தேவ பிள்ளைங்க யாரும் சோம்பேறித்தனமாக சும்மாலாம் இருக்கக்கூடாது, நல்ல வேலை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு வேலை. ஸோ ஓகே பார்ப்போம். வேலை செய்யணும்னு சொல்லிட்டா உடனே ஒரு சிலர்லாம் வேலைன்னு நிற்பாங்க. சங்கீதம் 127:3, நீங்கள் அதிகாலையில் எழுந்து, காலையிலே எழுந்து போவார் வேலைக்கு, நேரப்பட வேலையில் தரித்து கரெக்டாக பஞ்சிங் பண்ணுவார். ஆமே, கரெக்டாக பண்ணிவிடுவார். லாகிங்லாம் கரெக்டாக பண்ணிடுவார். எல்லாமே கரெக்டாக இருக்கும். நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. நீ காலையில வேலைக்கு நேரத்தோடு போற, ரெகுலரா வேலைக்கு போற, சம்பளம் ஒன்றும் கையில வரமாது.
வருத்தமாகுது, வருத்தத்தின் சாப்பாடு பத்தல. 24 hours வேலை செய்யற, இந்த வேலை செய்யற, அந்த வேலை செய்யற, அங்க யூபர் ஓட்டுறன்ற, அப்புறம் என்ன சொல்றது, என்னவோ பண்றீங்க, ஆனா ஒண்ணு என்ன பண்ணல, கையில நிக்க மாட்டுது. ஏன் நிக்க மாட்டுது? இது ஒரு பெரிய சாபம். நல்லா கவனிக்கணும். நீ வேலை செய்யணும். ஆண்டவர் வேலையை பைபிள்ல ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறார். பைபிள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. தோராலன் தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தோரா தான் 5 ஆகமம். 5 ஆகமத்துல படிச்சோம்னா வேலையை அழகா சொல்லியிருக்கு. நல்லா கவனிக்கணும். வேலை சாபம் இல்லை, ஆசீர்வாதம். ஆனா வேர்வை தான் சாபம். நீ ஒரு இடத்துல அடிமைத்தனமா காலமா, அதாவது உன்னுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லாம, உழைப்புக்கேற்ற பலன் இல்லாம அடிமைத்தன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முன்னேற முடியாம இருந்தீங்கன்னா அது சாபம். ஆனா வேலையில இருந்துட்டு நல்லா சம்பாத்தியம் செய்து ஆண்டு நாமத்துக்கு மகிமையா நீங்க ஒரு சில காரியங்கள்ல தேவனுடைய ஆலோசனைப்படி வாடும்போது ஆண்டவர் உங்களை செழிப்படை செய்யறாரு. ஆமே. அதனால வேலை வேலை வேலைன்னு ஒரு வேலை செய்ய சொல்லிட்டால பாஸ்டர், இனிமே வீட்டுக்கு வர மாட்டேன், நான் இனிமே வேலையே செஞ்சு நிற்பேன் அப்படின்னு வாங்க ஒரு சிலர். வரேன், அதுக்கெல்லாம் பின்னாடி வரேன், சொல்லி வைக்கிறேன். இதெல்லாம் அது வேலை வேலை பொறுத்தும் ஆபத்து. 2 உபாகமம் 8:17. ஒரு சிலர் நல்ல வேலைக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா கடவுளை தேட மாட்டான். கடவுளை தேட மாட்டான். சண்டே சர்ச்சுக்கு வா, வேலைக்கு போனாதான் சர்ச்சுக்கு வந்தா ஆண்டர் குத்துருவாரா? உனக்கு எப்படி சோறு போடுறது, எப்படி வாடகை கட்டுறது? எப்போ பார்த்தாலும் சபைன்ற, சர்ச்சுன்ற, ஊழியன்ற, எப்படி? அப்படி என்ன பண்ணுவாங்க? ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு பாருங்க வசனம். உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமோ என் கை பலனோ இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. என் கை பலன், நான் என் பலன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். 1 மாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நான் என் தசமா கொடுக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? கஷ்டப்பட்டது என் கையின் பலன், என் சாமர்த்தியம், எனக்கு கொடுத்த திறமையில நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி கடவுளை தேட மாட்டான். இது ஆபத்து. அதுக்குதான் 18ஆம் வசனம் சொல்லு. 18ஆம் வசனம் படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை யார் தரா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் தரா? உங்களை 1 மாதம் முழுமையா வேலைக்கு அனுப்புறது யாரு? எங்க வீட்டுக்காரமா நினைக்காத. யாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டவர். அதனால ஏன் சம்பாத்தியம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் ஒரு நாள் அந்த வார்த்தை வரக்கூடாது வாயில. ஆமே. அப்ப பாருங்க, நம் கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. நம்ம கைகளின் பிரயாசத்தை நம்ம அனுபவிக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பம். ஆனா அது எப்படி இருக்கக்கூடாது? ஆண்டவரை தேடாம ஒரே வேலை 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 வேலை, அந்த பிரயாசத்திலேயே அதிகாலை போயிட்டு நைட்டு போயிட்டு அப்படியே இருக்கிறதும் வீணு. அல்ல நான் சம்பாதிச்சேன்னு பெருமையா பேசிக்கிட்டு அதுலயே வாழுதும் வீணு. ஏன்னா ஆண்டவர் அதெல்லாம் அவன் கவனிக்கிறார். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நம்ம பார்க்கலாம்.